கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எனக்கு அன்பாயிருக்கிற சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே நாம் எல்லாரும் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை நமக்கெல்லாம் விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு என்னவென்றால், தவக்காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற கடமைகளும் பொறுப்புகளும் என்ன என்பதை இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசு தன்னை கண்டுகொள்வது எவ்வாறு என்று சொல்லி இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு அறிவுரை கூறுகிறார். இன்றைக்கு பசித்திருப்போரில், வறியவர்களில், ஏழைகளில், சிறையில் வாடுவோரில் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நாம் என்னென்னதையெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் தனக்கே செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இயேசு நற்செய்தியிலே மிகவும் ஆணித்தரமாய் கூறுகிறார். அன்னை தெரேசா மிகவும் அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுவார். இன்றைக்கு நீ ஆலயம் சென்று இருகரம் கூப்பி கடவுளை வணங்குவதை விட நீ ஒரு கரம் நீட்டி ஏழைகளுக்கு உதவி செய், அவர்களுடைய இருகரம் உன்னை கடவுளாய் வணங்கும் என்று சொல்லி. இன்றைய முதலாவது வாசகத்திலே ஆண்டவர் மோசேக்கு மிகவும் அழகாய் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு உள்ளத்திலே நீ பகைக்காதே, அவர்களை பழிக்கு பழி வாங்காதே, எல்லாரையும் ஏற்றுக்கொள் என்று சொல்லி இன்றைக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது முழு இஸ்ராயல் மனுக்குலத்துக்கும். எனக்கு பிரியமாயிருக்கிற என் அன்பின் சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை இதுதான். இயேசுவை நான் கண்டுகொள்ள எனக்கு அடுத்திருக்கிறவன் பசித்திருந்தால், எனக்கு அடுத்திருக்கிறவன் வறியவனாயிருந்தால், எனக்கு அடுத்திருக்கிறவன் நோயுற்றிருந்தால், எனக்கு அடுத்திருக்கிறவன் துன்பத்தில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வோம். அவர்களில் இயேசுவை காணுவோம். அவர்களில் இயேசுவை கண்டு அவர்களோடு கூட இந்த தவக்காலத்திலே நாம் வாழ, அவர்களோடு கூட தவக்காலத்திலே நாம் பயணிக்க ஆண்டவருடைய இறைவரம் வேண்டுவோம். இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஆமேன்.